ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. இந்த பொங்கலுக்கு நல்ல சூப்பர் டேஸ்ட்டும் சாஃப்ட்டுமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். செய்யறதுக்கு ஈஸியான இந்த ஸ்வீட் இந்த பொங்கலுக்கு எல்லா வீட்டிலும் தயார் பண்ணி பாருங்க. இந்த ஸ்வீட்டிൻ്റെ ஒரே ஒரு பீஸு சாப்பிட்டா போதும், மறுபடியும் நம்ம கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவில் சாஃப்ட்டும் ஸ்வீட்டும் டேஸ்ட்டுமாக இருக்கும் இது. எப்படி தயார் பண்ணுறதுன்னு நமக்கு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்கள் வச்சு தான் இந்த ஸ்வீட்டை இன்றைக்கு நம்ம தயார் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு வெள்ளை பூசணிக்காய் நான் எடுத்திருக்கிறேன். இது நம்ம தமிழ்நாட்டில் பூசணிக்காய் தான். போன வாரத்தில் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்ததுலெல்லாம் கேரளாவில் வெள்ளை பூசணிக்காய் வச்சு தான் புளிச்சேரி பச்சடி எல்லாம் செஞ்சுருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த ஸ்வீட் பண்ணுறது நம்ம தமிழ்நாட்டிலே பூசணிக்காய் வச்சு தான் பண்ண போகிறேன். இந்த ஒரு பூசணிக்காய் ஃபுல்லாக நமக்கு தேவையில்லை, இதனோட பாதி போதும். அதனால் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஒரே ஒரு பீஸு மட்டும் நம்ம எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கலாம். தோல் எல்லாம் மாற்றி அதனுள்ளே இருக்கிற விதையெல்லாம் மாற்றி இதே மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா இது சின்ன பீஸாയിട്ട് நமக்கு கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன பீஸாയിട്ട് கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பீஸாയിട്ട് கட் பண்ணி எடுக்கும்போது இது சீக்கிரம் வெந்து வரும். அதுக்காகத்தான் நான் சின்ன பீஸாയിട്ട് கட் பண்ணி எடுத்தது. அதுக்கப்புறமா நமக்கு நல்லா கழுகி ஒரு குக்கர்லேக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 6 விசில் வருന്ന வரைக்கும் வேக வச்சு எடுக்கலாம். நல்லா ஃபைனாയിട്ട് வேகணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றியா போதும், அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ பாருங்கள், நம்ம பூசணிக்காய் எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. 6 விசில் வந்தது. இனி நமக்கு இது நல்லா உடைச்செடுக்கலாம். இதே மாதிரி மேஷ் பண்ணி எடுக்கலாம். இனி நமக்கு இன்னொரு கடாய் அடுப்பிலேக்கு வச்சு சூடு பண்ணி எடுக்கலாம். அதிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றலாம். அந்த நெய்யிலேக்கு நம்ம உடைச்செடுத்து வச்சுருந்த பூசணிக்காய் அப்படியே சேர்க்கலாம். இப்போ நம்ம பூசணிக்காயில் கொஞ்சம் தண்ணி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா வற்றி வரணும். அது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா கலர் விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கலர் விடணும். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். அது அப்படியே இருந்து தண்ணி வற்றி வரட்டும். இந்த டைமில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உருண்டை ஒன்றும் இல்லாமல் நல்லா ஃபைனாയിട്ട് இதே மாதிரி கலர் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி எல்லாம் கரெக்டாக வட்டி வந்துருச்சு. இந்த டைமில் நமக்கு 1/2 கப்பு சுகரை இதிலேக்கு சேர்க்கலாம். இனிப்பு உங்களுக்கு கரெக்டாக ஆகிற மாதிரி நீங்கள் சுகர் சேர்த்திக்கோங்க. நான் 1/2 கப்பு தான் சேர்த்தியிருக்கு. இப்போ இது நல்லா லூஸாகிட்டு வரும், ஆனால் மறுபடியும் இது நல்லா திக்காயிட்டு வரும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிட்டு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சது இதிலேக்கு சேர்த்து நல்லா கலர் விட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது இந்த மாதிரி நல்ல கெட்டியாயிட்டு வரும். இடையில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். எனக்கு அதிகம் நெய் பிடிக்காது, அதனால் நான் அதிகமாக சேர்க்கறதில்ல. கொஞ்சம் உப்பு, இதே மாதிரி ஒரு பிஞ்சு உப்பு நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். நம்ம இனிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த உப்பு சேர்க்கிறது. இதே மாதிரி நல்ல கலர் விட்டுக்கோங்க. இடையில் இதே மாதிரி கொஞ்சமாக நெய் ஊற்றி நமக்கு நல்ல கலர் விடலாம். இது நல்லா திக்காயிட்டு வரும். இந்த டைமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இது செய்யணும். இனி இதிலேக்கு 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இதுக்கிடையில் இன்னொரு கடாயிலேக்கு கொஞ்சம் நெய் ஊற்றி கொஞ்சம் கேஷ்யூ நட்டும் அதே மாதிரி பதாம் க்ரஷ் பண்ணியதும் ரைசின்ஸும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தது, அதையும் நமக்கு இதிலேக்கு பாதி போட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். பாதி நமக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்காக மாற்றி வைக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கு. ஆனால் இன்னும் நல்லா கெட்டியாயிட்டு வரணும். பிளாக் கலரு ரைசின்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கடாயில் நின்று நல்லா விட்டு வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி வரணும். நல்ல கலர் விட்டுட்டே இருக்கலாம். கை எடுக்காமல் இதே மாதிரி நல்லா
கலரி விட்டுட்டே இருக்கணும். இது சாப்பிடும்போது வந்து பூசணிக்காய்னு தெரியாத மாதிரி தான் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். இப்படி நல்லா கலரி விட்டு கடாயில் നിന്ന് ഇത് വിട്ട് വരുന്ന ടൈമിൽ നമുക്ക് സ്റ്റൗ ഓഫ് பண்ணலாம். ഇനി ഇന്നൊരു പാത്രത്തിലേക്ക് നെയ്യ് തടവി അതിലേക്ക് നമ്മൾ മാറ്റി വെച്ചിരുന്ന ബദാമും கேஷ்யூநட்டும் ரெய்சின்ஸும் போட்டு அதுக்கு மேலே இது ஊற்றி ஆறதுக்கு விடலாம். இந்த பாத்திரத்திൻ്റെ ഷേപ്പിൽ നമുക്ക് இந்த ஸ்வீட்டு கிடைக்கும். ஒரு ஸ்பூனோ ஸ்பேச்சுலையோ வச்சு கரெக்டு ஷேப்பாயிட்டு பரப்பி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இனி வந்து நமக்கு இது ஆறதுக்கு விடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்வீட் வந்து நல்லா ஆறிடுச்சு. இது வந்து நமக்கு இன்னொரு பாத்திரத்திലേക്ക് மாற்றலாம். நல்ல கரெக்டு ஷேப்பில் வந்துடுச்சு. இது வந்து நமக்கு கட் பண்ணி பார்க்கலாம். நல்ல சாஃப்ட்டும் டேஸ்ட்டும் ஸ்வீட்டுமாயிருந்த ஒரு நல்ல ஹல்வா தான் இது. பூசணிக்காய் ஹல்வா பாருங்கள், நல்ல சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க, ஹைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்டில் எழுதி போடுங்க. எல்லாருக்கும் என்னோட சந்தோஷமான பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.